அதாவது அவரோட பாட்டை ஒரு நாள் பூரா எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடினதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, ரெண்டே 2 லைன். கண்மணி அன்போடு காதலன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எந்த நினைக்கையில் வார்த்தை முட்டது, கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. வேற லெவலுங்க அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு. அடுத்தது வந்து இந்த காலம் வரைக்கும் அவரோட பாட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போவும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவரோட த்ரூ அவுட் அவர் 76 அன்னக்கிளியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஈவன் இப்போ ரீசண்டாக விடுதலையில் வழிநெடுக காட்டுமல்லி இவருக்கு சூரிக்கு போட்டிருப்பாரு அந்த பாட்டு. இப்போ வரைக்கும் எல்லாராலையும் ரசிக்க முடிகிற மாதிரி கரண்ட்டில் 80 இயர்ஸில் அவர் வந்து இந்த பாட்டை காம்போஸ் பண்ணியிருக்காருங்க. 80 இயர்ஸில் நம்மலாம் வந்துட்டு 40-50லேயே வந்து ஒரு மாதிரி தளர்ந்து போயிடுறோம். 80 இயர்ஸில் அவருக்கு அந்த வழிநடுக காட்டுமல்லி போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த காதில் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். என்னோட லாங் ட்ரைவில் இருக்கும்போது இது ஒரு பாட்டு ஒன் ஆஃப் த இது. இப்போ கரண்ட்டாக 2023-24 இந்த பாட்டு போட்டிருக்காரு. இப்போ எவ்வளோ இதுவாக இருக்கணும்னு பாருங்களேன். வழிநடுக காட்டுமல்லி இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் பாட்டு. வழிநெடுக காட்டுமல்லி கண் பார்த்தும் கவனமில்ல, பூக்கிற நேரம் தெரியாது, காத்திருப்பேனா சலிக்காது, வழிநெடுக காட்டுமல்லி கண் பார்த்தும் கவனமில்ல, பூக்கிற நேரம் தெரியாது, காத்திருப்பேனா சலிக்காது. சூப்பருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். மாறுகோ மாறுகோ, வெற்றி விழாவில், பூங்கதவே தாழ்த்திரவாய், அப்புறம் கொடியிலே மல்லிகை பூ, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன், வானிலே தெனிலா, காக்கி சட்டையில், இது மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் சொல்லுங்கள். எகெயின் ஹாப்பி பர்த்டே டு இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள். சாருக்கு பர்த்டே விஷஸ்.